அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இந்த பதிவில் குரூப் 2A மெயின்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக எக்கனாமியில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட் 2025-26 போட்டிருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் இந்த ஸ்கீம்ஸ் ஓரியன்டாகவும் நம்ம பார்க்க போகிறோம். நியூமரிக்கல் டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் அது கொஷினில் கேட்குறாங்க. இப்போ ஸ்டாட்டிக் டேட்டாஸ் ஓகே, பட் நியூமரிக்கல் டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி நியூமரிக்கல் டேட்டாஸ் ஓரியன்டாக அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ தமிழ்நாட்டினுடைய அக்ரி பட்ஜெட் முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2021 தான் பட்ஜெட்லேருந்து பிரிஞ்சு தனி அக்ரி பட்ஜெட் அப்படின்றத கொண்டு வராங்க. சரிங்களா, 2021 தான் ஃபஸ்ட்டு டைம் தனி அக்ரி பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி 2025-26க்கான அக்ரி பட்ஜெட் இது எத்தனாவது அப்படின்னா 5th டைம். பாருங்கள், 5 தடவை கன்சிக்யூட்டிவ் அக்ரி பட்ஜெட். ஏன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் அக்ரி பட்ஜெட் தனியாக கொண்டு வந்து அப்புறம் அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணாமல் பாதிரி விட்டுருவாங்க. பட் நம்ம 5 தடவை கன்சிக்யூட்டிவாக கொண்டு வந்துட்டோம். சரிங்களா, ஸோ அந்த அக்ரி பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபினான்ஷியல் அவுட்லே அண்ட் வெல்ஃபேர், விவசாயிகள் நலனுக்காக என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக டோட்டலாக 45,661 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சார். சரிங்களா, ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த விவசாயிகளுக்கு மட்டும் இந்த பட்ஜெட்டில் 45,661 கோடி. சரிங்களா, எஸ், இதுவரை இல்லாத அளவுக்கு இதுதான் கிட்டத்தட்ட 8% இன்க்ரீஸ் பண்ணி இது 108% ஆகிருக்கு. போன வருஷத்தோட 8% இது அதிகம். சரிங்களா, ரைட்டு. ஸோ கிராப் லோன்ஸ் 17,000 கோடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் கிராப் லோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க சார். பயிர் கடன்கள். இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விதைகள் வாங்குறதுக்கு, உரம் வாங்குறதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா, அதுக்கு வழக்கமாக விவசாயிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற நகைகளை கொண்டு போய் வைப்பாங்க, இல்லை உங்கள் இடத்த அடமானம் வைப்பாங்க. அப்படி இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக, கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அரசு கிட்டத்தட்ட 17,000 கோடி பயிர் கடன்களாக கொடுத்துருக்குது. அப்போது 6 மாதம் கழித்து அவங்க விவசாயம் பண்ணி அது மகசூல் எடுத்ததுக்கப்புறம், அறுவடை பண்ணதுக்கப்புறம் வந்து கட்டினா போதும். சரிங்களா, ஸோ அப்படி 17,000 கோடி கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர் கடன் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ அடுத்ததாக அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது இருக்குது. முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் விவசாயிகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆக்சிடென்டலாக டெத் இருந்தது அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க உங்கள் ஃபேமிலிக்கு. சரிங்களா, எஸ், நேச்சுரல் டெத்தாக இருந்தது அப்படின்னா 30,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ விவசாயிகள் அவங்க எப்படின்னா நிலமற்ற விவசாயிகள், அந்த மாதிரி நிலைமை இல்லாத விவசாயிகள் இறந்தால் அவங்க என்ன நிலைமையில் இல்லை. இப்போ ஒரு சில குடும்பங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெட் வின்னர் அப்படின்றது ஆணாகத்தான் இருப்பார். திடீர்னு அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு கஷ்டம். ஒருவேளை நிலம் இருந்தது, நகைகள்லாம் இருந்ததுன்னா அதை வித்தாவது அவங்க ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இவங்கள்ட்ட நிலமும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அதுக்காக தான் 2 லட்சம் ரூபாயும் ஒரு நேச்சுரல் டெத்தாக இருந்ததுன்னா 30,000 ருபீஸும் கொடுக்குறாங்க. சரி, ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க, சிஎம் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சர்வீஸ் சென்டர், முதல்வரின் உழவர் நலச் சேவை மையங்கள் அப்படின்றத உருவாக்குறாங்க. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட இதன் அடிப்படையில் 1000 சென்டர்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க சார். சரிங்களா, இது அக்ரி கிராஜுவேட்ஸ் மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ இப்போது இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா விவசாயிகள் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எந்த உரத்தை பயன்படுத்தணும், சரிங்களா, அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி என்ன கெமிக்கல் மேனூஸ் அப்படின்றத குறைச்சி இயற்கை என்னென்ன உரங்களை பயன்படுத்தலாம்னு எக்ஸ்பர்ட் மூலமாக வெதர் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக இவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க சார். அது ஐடியா கொடுக்குறது தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 சென்டர்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ இதுவே கேள்வியாக வரலாம். சரிங்களா, சிஎம் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சர்வீஸ் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட இட் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் 1000 சென்டர்ஸ்ன்றதை 500 சென்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக கேட்கலாம். கேட்டால் சிக்கிடுவோம் நம்ம. ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டு, எத்தனை சென்டர்ன்றதில் தப்பு பண்ணிடக்கூடாது. 1000 சென்டர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஹில் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றாங்க. அது இனி ஹில் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட். ஏன்னா பொதுவாகவே எல்லா அரசாங்கங்களும் இந்த நிலத்தில், அதை தமிழில் நம்ம ரொம்ப அழகாக மருதம் அப்படின்னு சொல்கிறோம், பிளைன் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியவங்க, இந்த மருதத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் நிறையா ஸ்கீம்ஸ்லாம் கொடுப்போம். இந்த ஸ்கீம்ஸில் பயனாளர்களாகவும் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகளை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம்.
ஸோ அப்படி இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் மலைவாழ் விவசாயிகளுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு சர்டன் அமௌண்ட் ஒதுக்கியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அவங்களுக்கும் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஹில் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றத அலாட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்ததாக டாக்டர் எம்எஸ் சாமிநாதன் ரிசர்ச் கிராண்ட். இது எதுக்கு சார் உருவாக்குறாங்க? அப்போ அக்ரிகல்ச்சரில் இன்னும் புதுசாக இன்னோவேட்டிவாக நிறையா டெக்னிக்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், முன்னாடிலாம் வந்து க்ராப் ரொட்டேஷன் அப்படின்றது இல்லாமல் இருந்தது. இப்போ க்ராப் ரொட்டேஷன் அப்படின்றத நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா. அதே மாதிரி ஹார்வெஸ்ட் அப்படின்றது முன்னாடி கஷ்டமாக இருந்தது. ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணுறது, அப்போது ஹியூமன் லேபர் தேவைப்படுறாங்க. இப்போ விவசாய வேலை தெரிஞ்ச லேபரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அறுவடை பண்ண கஷ்டமாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டோம், கதிர் அறுக்கிற மிஷின் வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி புதுசாக டெக்னாலஜிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அக்ரி யூனிவர்சிட்டிஸ் மூலமாக உருவாக்கணும். அது உருவாக்குறதுக்காக எம்எஸ் சாமிநாதன் ரிசர்ச் கிராண்ட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக க்ராப் ஸ்பெசிஃபிக் இன்சென்டிவ் சுகர் கேன். இந்த சுகர் கேனுக்கு யூனியன் கவர்மெண்ட்டோடைய எஃப்ஆர்பியும் தாண்டி ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 349 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க சரிங்களா. எஸ், ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 3500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஊக்கத்தொகை 349 ருபீஸ் கொடுக்குறாங்க சரிங்களா, ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. அப்போது ஒட்டுமொத்தம் அவங்களுக்கு வருஷத்துக்கு 3500 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கிது. மத்திய அரசை தாண்டிலும் மாநில அரசு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி. அடுத்ததாக பேடி, நெல் சரிங்களா. ஸோ கிரேட் ஏ அப்படின்றாங்க. அப்போ நல்ல குவாலிட்டியான நெல்லுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. குவிண்டாலுக்கு 130 ரூபா இன்சென்டிவ் கிடைக்குது. அதே மாதிரி கிரேட் 2 அடுத்த கிரேடில் இருக்கக்கூடியதை எம்எஸ்பியை காட்டிலும் குவிண்டாலுக்கு 105 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. எஸ், அப்போது மினிமம் செல்லிங் ப்ரைஸாக சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மினிமம் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. இது போக இன்சென்டிவாக ஒரு குவிண்டாலுக்கு 130 105 ரூபாயும் அரசு கொடுக்குது. அப்போ இதுவும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ் சரிங்களா. எஸ், கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பேடியில் ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நெல் அதிகமாக பயிரிடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஏழை விவசாயிகள், சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா. அப்போது அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல நம்ம குடும்ப சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்க பேடியை தான் போடுறாங்க நிறையா சரிங்களா. நெல் தான் போடுறாங்க. இந்த நெல்லை போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மில்லட்ஸ் மற்றும் பல்சஸ், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த வருஷத்தில் 1,00,000 ஏக்கர் நெல் போடுறவங்கெல்லாம் இப்போ என்ன போட வைக்கிறாங்க, க்ராப் ரொட்டேஷனில் சிறுதானியங்கள் மற்றும் பருப்புகளை போடுறதுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கியிருக்கு. அப்போ அதுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகிறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டடி டூர்ஸ். ஒரு 100 விவசாயிகள், தமிழ்நாட்டினுடைய சிறந்த விவசாயிகள் ஒரு 100 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து ஜப்பான், சைனா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அரசாங்கம் கூட்டிகிட்டு போகுது. அப்போ அவங்களுடைய டெக்னிக்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன விஷயங்கள் புதுசாக பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி டூர் ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க சார் சரிங்களா. இவங்க அங்கே போய் ஃபீல்டு ஒர்க் மாதிரி அங்கே போய் கற்றுக்க போகிறாங்க. குறிப்பாக இந்த வியட்நாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மாதிரி பெரிய நாடுக்கே ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் டஃப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. அப்போ ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் நமக்கே டஃப்பு கொடுக்குற நாடு எது அப்படின்னா வியட்நாம் தான். ஸோ இப்போ இந்த வியட்நாம், சைனா, ஜப்பான் மாதிரி நாடுகளுக்கு இங்கே இருக்க விவசாயிகளை அரசு ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. அங்கே போய் புதுசாக டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிது. அடுத்ததாக ஜிஐ டேக்கிங். ஜிஐ டேக் அதாவது புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்கிறோம், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக். அப்போது இதுக்கு 15 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக 5 ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ்க்காக, 5 பொருட்களுக்காக மட்டும். இந்த ஜிஐ டேக்னால் என்ன நமக்கு லாபம்? அப்போ ஜிஐ டேக்னால் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கான டிமாண்ட், அப்போ மார்க்கெட்டில் இதுக்கு டிமாண்ட் வர ஆரம்பிக்கும் ஒன்று சரிங்களா. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது எது ஒரிஜினல் ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஜிஇ டேக். அப்போ ஜிஇ டேக்னால் என்ன ஆகுதுன்னா வருவாய் கூடும். எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஇ டேக் இருக்கோ அதுக்கு வருவாய் கூடும். அது ஒரு 5 பொருட்களுக்கு ஜிஇ டேக் மட்டும் 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளுக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்ற கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. எது அந்த 5 பொருள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வேதாரண்யம் முல்லை சரிங்களா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வேதாரண்யம் முல்லை.
அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருக்கக்கூடிய புலி, நத்தம் புலி. சரிங்களா. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடன்குடி கருப்பட்டி. சென்னை ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்கே திரும்பினாலும் கருப்பட்டி காப்பி இல்லைங்களா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ உடன்குடி கருப்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் உடன்குடி, அந்த ஊர் கருப்பட்டி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருக்கக்கூடிய சாத்தூர் வெல்ரி. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த வருஷ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சார். சரிங்க, இந்த வருஷம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வேதாரண்யம் முல்லை, நத்தம் புலி, உடன்குடி கருப்பட்டி, சாத்தூர் வெல்ரி அப்படின்றது. சரி, இன்னும் வேறு என்னென்ன விஷயங்களே அரசு செய்யுது அப்படின்றத பார்க்குறோம். வேல்யூ ஆடட் சென்டர்ஸ். அப்போது இது என்ன சார் வேல்யூ ஆடட் சென்டர்ஸ்? அப்போ வேல்யூ ஆடட்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நமக்கு பொருட்கள் கிடைக்கிது இல்லைங்களா, முந்திரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, முந்திரி கிடைக்குது, இல்லைன்னா வாழை, முந்திரி வேணால் வாழை எடுத்துக்குவோம், வாழை கிடைக்குது. சரிங்க, இந்த வாழை என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழை இலை இருக்குது இல்லையா, இந்த இலையே ஒரு ஷேப், அப்போ ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை இலை மாதிரி ஒரு ஷேப்லேயோ, சரிங்களா, எஸ் ஷேப்பில் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை மார்க்கெட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள், பேக்கிங்க்கு தானே காசு. அப்போது இலை நார்மலாக கிழிஞ்சு இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த இலையில ஏதாவது ஷேப்பாக வேல்யூவேட் பண்ணோன்னா அதை மார்க்கெட்டில் விற்கலாம். புரியுதுங்களா என்னென்ன? எஸ், சர்க்கரை இருக்குது இல்லையா, இந்த சர்க்கரை அப்படின்றது பாருங்கள் கரும்புலேருந்து எடுக்கிறோம். அப்போ கரும்புலேருந்து எடுக்கிறோன்னா கரும்புலேருந்து எடுக்கிற சர்க்கரை எப்படி இருக்கும், மஞ்சள் கலரில் தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் மஞ்சள் கலரில் சீனி இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த சீனியை மெருகேற்றி ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இது ரெண்டில் எந்த சீனி வேல்யூ ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதிகமாக? ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறது தான் கெமிக்கல் சீனி. அதை தான் சந்தையில் வாங்குவோம். நாமளே கடைக்கு போனாலும் ஒரு சீனி மஞ்சள் கலர் இருக்குது, இன்னொரு சீனி வெள்ளை கலரில் இருக்குது. எதை எடுப்போம்? இது வேணாம் அது எடு அப்படின்னு, ஆப்வியஸாக தான். ஸோ இப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா. அப்போது கிட்டத்தட்ட இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு 100 வேல்யூ ஆடட் சென்டர்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. சரிங்களா, வேல்யூ ஆடட் சென்டர்ஸ் ஒரு 100 உருவாக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதும், விவசாயிகளுக்கு தங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாகும். அடுத்ததாக கேஷ்யூ போர்ட், முந்திரி வாரியம். சரிங்களா, இந்த கேஷ்யூ அப்படின்னாலே அதுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்ருட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பன்ருட்டி அப்படின்றது முந்திரிக்கு ஃபேமஸ். ஜி டேக்லாரை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ அப்படி கேஷ்யூ போர்ட், முந்திரி வாரியம் அப்படின்றது ஒன்று அமைக்கிறாங்க. ஸோ முதல் முறையாக முந்திரி வாரியம் இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க சார். இதுக்கு முன்னாடி தேங்காய்க்கு தனியாக இருக்குது, கோகனட் போர்ட் இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்பைசஸ் போர்டுன்றது கேரளாவில் இருக்குது, ரப்பர் போர்டுன்றது கேரளாவில் இருக்குது, டீ போர்டு அப்படின்றதும் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் நாம் கேஷ்யூ போர்டு அப்படின்றத உருவாக்குறோம். அடுத்ததாக ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், FPO அப்படின்னு சொல்கிறோம், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள். சிலபஸில் எதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த FPO அப்படின்றது என்ன சார்? இட் இஸ் அ லீகல் என்டிட்டி. ஆமாம், சட்டப்பூர்வமான அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டுறவாக இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்ந்து, இப்போ யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளில் பெரும்பாலானவர்கள் குறு மற்றும் சிறு விவசாயிகள். கொஞ்சம் தான் நிலம் வச்சுருக்கான். சரிங்களா, ஒரு 2 ஏக்கர் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. 2 ஏக்கரில் என்கிட்டருந்து வர தக்காளி வெங்காயத்தை என்னால் விலை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் அப்படிலாம் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கிடுவாங்க. அப்போ அந்த அமைப்பு தான் டீல் பேசும். இவ்வளோ டன் எங்கள்கிட்ட இருக்குது, எவ்வளோ. அப்போ கிட்டத்தட்ட இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி. சரிங்களா. FPO அப்படின்றது கிட்டத்தட்ட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா. எஸ், இதில் 93% ஆஃப் ஃபார்மர்ஸ் எல்லாருமே குறு மற்றும் சிறு விவசாயிகள் தான். அதனால இந்த FPOs என்ன பண்ணுதுன்னா, இவங்களுடைய வருவாயை ரெட்டிப்பாக்குது. குறிப்பாக ரொம்ப பாசிட்டிவான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக இயங்கக்கூடிய ஆவின் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பால்வளத்துறை அப்படின்றது ஆவின் அப்படின்றத ரன் பண்ணுது. ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் அந்த ஆவின் அப்படின்றது. சரிங்களா. ஸோ இதே மாதிரி கர்நாடக அரசு நந்தினி அப்படின்னு ரன் பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டில் அவங்கவுங்க பேர்களை போட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அமுல் அப்படின்றது குஜராத்தில் ரன் பண்ணக்கூடியது. சரிங்களா. ஓகேங்க. அடுத்ததாக இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ், அதாவது இந்த FPO இருக்கிறாங்க இல்லையா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு TNSFAC,
தமிழ்நாடு ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம். ஸோ இவங்களும் நபார்ட் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ 1982 இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது தான் நபார்ட் பேங்க். சரிங்களா. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தேசிய வங்கி இது, நபார்டு வங்கி. ஸோ 82 உருவாக்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. ஸோ அதுவும் எஸ்எஃப்ஏசி அப்படின்னா ஸ்டேட் ஃபார்மர்ஸ் இல்லைன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ். சரிங்களா. ஸ்டேட் வராது, ஸ்மால் ஃபார்மர்ஸ். சரிங்களா. சிறு விவசாயிகள். ஸோ அவங்களுக்கான போர்டு. ஸோ இவங்களாம் சேர்ந்து தான் இதை வந்து செயல்படுத்திக்கிறார்கள். சரி சார், டிஎன்எஃப்ஓ பாலிசி 2025-26. ஸோ இது நமக்கு குரூப் 2 மெயின்ஸில் டெஸ்கிரிப்டிவாகவும் கேட்கலாம், இல்லை 2A மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா. ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 lakh rupees கொடுக்குறாங்க. ஸோ புதுசாக எஃபிஓஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரிங்களா. ஆல்ரெடி இருக்கிற எஃபிஓஸ்க்கு 30 lakh rupees அலாட் பண்ணுறாங்க. புதுசாக உருவாக்கினா 60 லட்சம் ரூபாயும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யக்கூடிய சங்கங்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கு ஈக்விட்டி கிராண்ட் என்ன சார் அப்படின்னா, ஒரு மெம்பருக்கு 2000 rupees அப்படின்னு 15 lakh rupees ஒரு எஃபிஓக்கு 15 லட்சம் ரூபீஸ் ஈக்விட்டி கிராண்டாக கொடுக்குது. சரிங்களா. இதை கிட்டத்தட்ட மூலதனமாக கொடுக்குறாங்க சார், 15 லட்சம் ரூபாய். கிரெடிட் கேரண்டி, இப்போ கடன் கொடுக்கறது ஃபார் லோன்ஸ் அப் டு 2 crores வித்தவுட் கொலைட்ரல். அதுதான் முக்கியமானது. சரிங்களா. வழக்கமாக கடன் நம்ம பேங்க்கில் போய் கேட்குறோன்னா அவங்க வந்து அதுக்கு கொலேட்ரலாக ஏதாவது கொடுங்க, ஒன்று இடத்த கொடுங்க, இல்லை நகையை கொடுங்க, கோல்டோ இல்லை லேண்டோ கேட்பாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறோம். ஒரு எஃபிஓக்கு 2 கோடி வரைக்கும் நாங்கள் கடன் கொடுக்குறோம், பிணை இல்லாமல், எந்த கொலேட்ரல் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் 2 கோடி வரை கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடனை குறிப்பிட்ட காலம் கொடுத்துறாங்க. அது வரை வட்டியே கிடையாது, அதுக்கப்புறம் தான் வட்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ புரியுதுங்களா. ஸோ இப்போது தமிழ்நாடு எஃபிஓ பாலிசி 2025-26 என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க சார். சரிங்களா. பல்க் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இன்புட்ஸ், அதாவது சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். சரிங்களா. ஸோ ஒட்டு மொத்தமாக, ஏன்னா அரசாங்கம் லோன் கொடுக்கறதுனால யோசிச்சு பாருங்கள், சின்ன சின்ன விவசாயிகள் இருப்பாங்க. அப்போ விவசாயிகள்லாம் தனித்தனியாக போய் கேட்கட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போது எடுத்துக்காட்டாக விதை இருக்குது, ஒரு 10 கிலோ விதை மட்டும் கொடுங்க அப்படின்னா, கிலோ 100 ரூபாப்பா, 10 கிலோனா 1000 ரூபா அப்படின்றாங்க. நான் கம்மியாக சொல்கிறேன், கிலோ 3000 ரூபா, 10 கிலோனா 30,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு 15-20 விவசாயிகள் ஒட்டு மொத்தமாக சேர்றோம். அப்போ எனக்கு 10 கிலோன்ற மாதிரி ஒருத்தவங்க 15 கிலோ 20 கிலோன்னு இருக்குது. ஒட்டு மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 300 கிலோ வேணும். சரிங்களா. ஒரு கிலோ 3000ன்னு சொன்னாங்கல்ல, இப்போ எனக்கு தேவைப்படுறதே 300 கிலோ. இப்போ மொத்தமாக இந்த எஃபிஓலேருந்து போய் கொள்முதல் பண்ணுறப்ப, எப்பா மொத்தமாக ஒரு 300 கிலோ தேவைப்படுது, கிலோ எவ்வளவு அப்படின்னா 300 கிலோன்னு கேட்குறப்ப பெரிய கஸ்டமரு. அப்போ அவரோட என்ன சொல்லுவார், 300 கிலோவா, ஸ்டாக்லாம் இருக்குது, கிலோ 3000 போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒட்டு மொத்தமாக கேட்குறனால 2500ன்னு போட்டுக்கலாம் அப்படின்வார். நாம் உடனே என்ன சொல்லுவோம், 2500 300 கிலோ ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்றேன், 2000ன்னு போடு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா என்னென்ன? அப்போ யோசிச்சு பாருங்கள். அது கடைசியில் அவர் ஒத்துக்குவார், ஏன்னா பெரிய ஆர்டர் இல்லையா. ஓகேங்க, கிலோ 2000 போட்டுறேன்னு போடுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கிலோவிற்கு 1000 ரூபாய் சின்ன விவசாயிக்கு சேவ் ஆகுது. ஸோ புரியுதுங்களா. அப்போ ஒட்டு மொத்தமாக இவங்க போய் லார்ஜ் ப்ரொக்யூர்மெண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் லோன் கொடுக்குது. சரிங்களா. ஸோ அதனால் அவங்க பயனடைகிறார்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது சார், ஷேர்டு மிஷினரி. ஆமாம், லோன் கொடுக்கறதுனால இந்த கதிர் அறுக்கிற மிஷினு, மற்ற ஜேசிபி இயந்திரங்கள் போன்ற மிஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இ வாடகை அப்படின்னு ஒரு ஸ்கீமு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்குது. அந்த இ வாடகை அப்படின்றது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் நமக்கு எந்த தேதியில் எந்த இடத்துல ஜேசிபி வேணும், இல்லை கதிர் அறுக்கிற மிஷின் வேணும், ஸோ மிஷினரிஸ் விவசாயிக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது இல்லையா, அது என்ன வேணுமோ அதை நம்ம புக் பண்ணிக்கலாம். இ வாடகை அப்படின்னு ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். கம்மியான ரேட்டு தான் கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இதோட நோடல் ஏஜென்சியாக இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போதே இது தனியார் முதலாளிகிட்ட போய் ஜேசிபி வாடகை கொடுங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 4000 ரூபா 5000 ரூபா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அரசு மானியத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்குது, ஆல்ரெடி அப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈவன்
ஒரு 100 விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக இருந்து எஃபிஓவில் இருக்காங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி கூட, ஏன்னா லோன் கொடுக்குது இல்லையா, ஷேர் பண்ணி கூட ஒரு மிஷினரி வாங்கிடலாம். இதனாலே அவங்களுக்கு காசு குறையும். சரிங்களா? எஸ், ப்ராசஸிங் ஃபீ, பேக்கேஜிங் ஃபீ எல்லாமே உங்களுக்கு குறையும். மார்க்கெட்டோட டைரக்ட் லிங்கேஜ் கிடைக்கும். அப்போ தனியாக நான் ஒரு ஆள் போய் விற்றனா 2 ஏக்கர்லேருந்து வரக்கூடியதான் போய் விற்க முடியும். இப்போ 15-20 விவசாயிகள் மொத்தமாக சேர்த்துனா அப்போது ஒரு 40-50 ஏக்கரில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய் விற்போம். அப்போது டைரெக்டாகவே சந்தையில் நமக்கு லிங்க் கிடைக்கும், ரேட் நம்ம வைக்கிறதாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே எஃபிஓ பாலிசியில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ எஃபிஓ பாலிசி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் குறிப்பாக பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த டாப்பிக்காக நமக்கு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் இன் தமிழ்நாடு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டின் வேளாண் சந்தைப்படுத்துதல். சரிங்களா? எஸ், அப்போ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றத பண்ணுறது யார் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1987 அடிப்படையில் இதை ஒரு வாரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 1987 கொண்டு வந்த தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் சந்தைப்படுத்துதல் ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஸோ இப்போது இங்கே மட்டும் எவ்வளோ ரெகுலேட்டடான மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 284 மார்க்கெட்ஸ் இருக்குது. சரிங்களா? எஸ், இதில் 1% தான் மார்க்கெட் ஃபீ, இது ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து வசூல் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களில் 284 இடங்களில் இருக்குது. சரிங்களா? ஒட்டுமொத்தமாக சந்தை கட்டணத்துலேருந்து 1% தான் வியாபாரிகள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. இங்கே போய் இந்த விற்பனை கூடங்களில் போய் விவசாயிகள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சந்தை விலையோட உள்ள ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. உழவர் சந்தை. இந்த உழவர் சந்தை அப்படின்றது 1998-99களில் மதுரையில் வைத்து உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ 98-99 உழவர் சந்தை உருவாக்கப்படுகிறது. 186 மார்க்கெட்ஸ். சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பேரே உழவர் சந்தை. அப்போ இந்த இடைத்தரகர்களுக்கு வேலையே இல்லை. உழவர் சந்தையில் கார்டு போட்டிருக்கணும், உழவராக இருந்தால் கார்டு கொடுப்பாங்க. அப்போ நம்ம நேரடியாகவே நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை உழவர் சந்தையிலேருந்து விற்பனை செஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 98லேயே உருவாக்கப்பட்டது. சரிங்களா? எஸ், ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எஸ் கோல்டு ஸ்டோரேஜ், ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாகவே மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இப்போது பொருள் நமக்கு வந்துருச்சு, அதை பதப்படுத்தி வச்சுருந்தா தான் இன்னும் 2-3 நாளைக்கு இழுத்துக்க முடியும். ஆனால் பதப்படுத்துறதுக்கு நமக்கு வசதி இல்லை. சரிங்களா? அதனால் அரசு என்ன பண்ணிச்சுன்னா இந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்கு. சரிங்களா? எஸ், எலக்ட்ரானிக் வெயிட்டிங் ஸ்கேல்ஸுக்கு அரசாங்கம் ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ உழவர் சந்தைகள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு வருவாய் கொடுப்பதற்கான வேலைகளை அரசு செஞ்சுருக்குது. ஸோ அடுத்ததாக பிளெட்ஜ் லோன் ஸ்கீம். இது என்ன சார்? பயிர் ஈட்டு கடன் திட்டம். அது என்னென்னா விலை குறையுது இல்லையா? ஆமாம், விலை குறையிறப்ப இந்த கோல்டு ஸ்டோரேஜ் மூலமாக அந்த பொருட்கள் எல்லாம் போய் பத்திரமா கோல்டு ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சு, சரிங்களா? ஸோ அதற்கப்புறம் திரும்ப விலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதை வச்சுக்கலாம் சார். ஸோ அப்படி இந்த பிளெட்ஜ் லோன் ஸ்கீமில் 15 days முதல் 15 நாட்களுக்கு ஃப்ரீ, 15 நாளைக்கு அப்புறம் தான் 5% வாங்குகிறாங்க. சரிங்களா? எஸ், கிளியராக இருக்கிறோமா? 5%. இதில் கிட்டத்தட்ட நம்ம போய் வச்சு அங்கே கொடுத்து 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். விலை ஏறணுன்னு 15 நாளைக்கு அப்புறம் விலை ஏறி இல்லையா? இப்போ 15 நாள்னால் அதிகம்தான். ஏன்னா உணவுப் பொருட்கள் இல்லையா? தக்காளி விலை பாருங்கள், ஒரு 2 நாள் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், 3-4 நாள் திடீர்னு 20 ரூபா 30 ரூபான்னு போகும், திடீர்னு ஹையாக போயிடும். டிமாண்டு தானே, அதான் நம்ம எக்கானமியில் அழகாக படிச்சிருப்போம், டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு. சப்ளை அதிகமாக இருந்ததுன்னா விலை குறையும் இல்லைங்களா? சப்ளை கொஞ்சமாக இருந்ததுன்னா விலை ஏறும். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது, சரி, இந்த சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மார்க்கெட்டிங், இதில் என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது, என்னென்ன சவால்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ்ட் கிட்டத்தட்ட 6-10% என்ன ஆகுது அப்படின்னா, போய் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு, தக்காளியோ பழங்களோ காய்கறியோ எடுத்து அதை நம்ம சந்தைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயே அழுகிடுது. சரிங்களா? கிட்டத்தட்ட இதில் மட்டுமே 6-10% லாஸ் ஆகிடுது. காரணம் என்ன? நமக்கு அந்த பதப்படுத்தக்கூடிய மையங்கள் பெருசாக கிடையாது, அக்சஸ் இல்லை.
சரி, அடுத்ததாக ப்ரைஸ் வாலட்டிலிட்டி. அதனால் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி ஹை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது சார். குறிப்பாக ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ், இது ரெண்டுமே நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கிலோ 200 வரைக்கும் ஆனியன் போச்சு. இஸ்ரேலேருந்து தான் ஆனியன் கொண்டு வந்திருந்தாங்க. ஆமாம், டொமேட்டோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேருந்து இறக்கியிருந்தோம் இல்லைங்களா? விலை கூடியது 100, 150 அப்படின்னு. அப்போ இது ரெண்டுமே ப்ரைஸ் வாலட்டல், ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்காது. வரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்துச்சுன்னா ரேட் குறையும், கொஞ்சமாக வந்தால் ரேட் கூடும். ஸோ அப்போ இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்து இன்அடிக்குவேட் கிரேடிங். அது என்ன சார் இன்அடிக்குவேட் கிரேடிங்? அப்போ எது முதல் தரம் எது ரெண்டாவது தரம்ன்றதே நமக்கு காய்கறிகள் கரெக்டாக சொல்ல முடியலை. ஒவ்வொரு விவசாயிகள் கொண்டு வரக்கூடியது இல்லைங்களா? ஸோ அதில் கரெக்டாக நம்மளால் சொல்லவே முடியலை. இது கிரேட் 1, இது கிரேட் 2 அப்படின்னு. ஆனால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இப்போ இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? எஸ். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் பாருங்கள், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், ஃபுல்லாகவே FPO அப்படின்றத கொண்டு வந்து FPO பாலிசியில் இது 3க்குமே நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோமா? கோல்டு ஸ்டோரேஜ் வச்சுக்க கொடுத்துட்டோம். ப்ரைஸ் வாலட்டலாக இருக்கா, சேமிப்பு கடங்களை வச்சுக்கோங்க, 15 நாளைக்கு ஃப்ரீ அப்படின்னு அதையும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்அடிக்குவேட் கிரேடிங்காக தான் அரசாங்கம் கிரேட் பண்ணி பிரித்து ரைஸ்க்கெலாம் கொடுத்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கிரேட்னா 130 rupees இன்சென்டிவ், அடுத்த கிரேட்னா 105 ரூபாய் இன்சென்டிவ். அப்போது இந்த சவால்கள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் FPO பாலிசி 2025-26 வந்திருக்குது. அடுத்ததாக ஆன்லைன் அண்ட் மாடர்ன் மார்க்கெட்டிங் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஈனாம் அப்படின்றது மத்திய அரசு கொண்டு வந்தது. சரிங்களா? எஸ், டிஜிட்டல் இந்தியாவின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. கிட்டத்தட்ட இது ஈனாம் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டும் 3.9 லட்சம் சரிங்களா? ஸோ பொருட்களை 2026க்குள்ளே ஈனாம் மூலமாக சேல் பண்ணணும் அப்படின்றதுக்கு டார்கெட் வச்சுருக்குறோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்தது வேல்யூ அடிஷன் சென்டர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 100 வேல்யூ அடிஷன் சென்டர்ஸை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்குது. சரிங்களா? ஸோ 100 வேல்யூ அடிஷன் சென்டர்ஸை இந்த பட்ஜெட்டில் உருவாக்கியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஸோ அடுத்து GI டேக்டு. தமிழ்நாட்டில் எந்தெந்த பொருட்களுக்கு GI டேக்ஸ் இருக்குது? போன வருஷம் இதை கொஸ்டினாக மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க, இந்த வருஷமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். மதுரை மல்லி. சரிங்களா? எஸ். அப்போது ஈரோடு மஞ்சள். அப்போ மதுரை மல்லி அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார் அப்படின்னா திக் பெட்டல்ஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸ். அப்போ மதுரை மல்லி அந்த மொட்டு இருக்குது இல்லையா, அந்த மொட்டு ரொம்ப கனமாக இருக்கும். அந்த மதுரை மல்லியினுடைய வாசம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அடுத்து பாருங்கள் ஈரோடு டர்மரிக், ஈரோடு மஞ்சள். இந்த ஈரோடு மஞ்சள் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய குக்குமின் கண்டென்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். மஞ்சளே ஒரு கிருமி நாசினி தான் இல்லையா, கேன்சர் நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடியது அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த குர்குமின் கண்டென்ட் ஈரோட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சளில் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக சிறுமலை ஹில் பனானா. அப்போ சிறுமலை மலை வாழை அப்படின்னு சொல்கிறோம். சிறுமலை அப்படின்றது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். சரிங்களா? எஸ், அதாவது குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் செவ்வாழை நல்லதுன்னு சொல்கிறோம். ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும். 6 மாதத்திலிருந்து 1 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள், அது 6ன்னு கூட சொல்லக்கூடாது, 8 மாதத்திலேருந்து 1 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த செவ்வாழையோ ரஸ்தாளி, நாட்டு வாழை, பச்சை வாழை இதெல்லாம் கொடுத்தா சளி பிடிக்கும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு மெடிசன் வேல்யூ இருக்கணும், பழங்கள் கொடுத்து ஊட்டணும் அப்படின்னா இந்த சிறுமலை மலைவாழையை தான் கொடுக்க சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ், அந்த மலைவாழை ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் அதில் நிறைய மெடிசன் வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டு. அடுத்ததாக விருப்பக்ஷி ஹில் பனானா. விருப்பக்ஷியில் இருக்கக்கூடிய மலை வாழை அதே தான், சிறு மலை மாதிரி தான் விருப்பக்ஷி அப்படின்றதுமே. இதுவுமே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான். சரிங்களா? ஸோ பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியது, ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட, விருப்பக்ஷியும் சரி சிறுமலையும் சரி. அடுத்ததாக கொடைக்கானல் மலைப்பூண்டு. சரிங்களா? இந்த கொடைக்கானல் மலைப்பூண்டு ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணப்படுகிறது. சரிங்களா? அந்த கொடைக்கானல் மலைப்பூண்டு பொறுத்த வரைக்கும் கொடைக்கானலில் தாண்டி பூண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த பூண்டியில் தான் அது ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிறையா பால் பண்ணைகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அடுத்ததாக கோவில்பட்டி கடலை மிட்டாய். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்றது விருதுநகர் மாவட்டத்தில் வருது. கோவில்பட்டி கடலை மிட்டாய் எதுக்கு அப்படின்னா அந்த பகுதியில் எக்கச்சக்கமாக கடலை, நிலக்கடலை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து வெள்ளத்தை போட்டு உருவாக்குறதுனால அந்த ஏரியாவில் அது ஃபேமஸாக GI டேக் கொடுத்துருக்கும். மணப்பாறை முறுக்கு, இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அந்த கிரன்ச்சுக்கும் டேஸ்ட்டுக்கும் அரிசி மாவில் செய்யப்பட்ட மணப்பாறை முறுக்கு அப்படின்றதுக்கு
ஜிஇ டேக் கொடுத்துருக்காங்க. கம்பம் பன்னீர் திராட்சை, சரிங்களா? எஸ். ஸோ இது எதுக்கு சார் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிடுது. இதோட ஜூஸி, அந்த பல்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பல்பி ஜூஸி கண்டென்ட் கம்பம் பன்னீர் திராட்சையில் அதிகமாக இருக்கிறது. ஸோ அடுத்து சோழவந்தான் வெற்றிலை அப்படின்றாங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரு. சோழவந்தான் வெற்றிலைக்கும் மெடிசினல் கண்டென்ட் நிறையாவே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தமிழர் பாரம்பரியத்தில் வெற்றிலையினுடைய பங்கு ரொம்ப அதிகம் இல்லைங்களா? எந்த நல்ல காரியம்னா வெத்தலை பாக்கு தட்டில் இருக்கும். ஸோ அப்படி சோழவந்தான் வெற்றிலை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆத்தூர் வெற்றிலை, சரிங்களா? ஸோ இந்த ஆத்தூர் அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர். இந்த ஆத்தூர் வெற்றிலையும் சவுத் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. ஸோ இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி ஜிஇ டேக் ரொம்ப சமீபத்தில் கொடுக்கப்பட்ட பொருட்களாக இருக்கிறது, சரிங்களா? எஸ். ஸோ வித் திஸ் வி ஆர் ஹோல்டிங் டுடே செஷன். அப்போது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலாக டிஎன் அக்ரி பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம நியூமெரிக்கல் டேட்டாஸோட பார்த்தாச்சு. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.